அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நாய்கள் ஜாக்கிரதை என்ற அந்த சிறு தொடரில் சமூக விழிப்புணர்வுக்காக, சமூகத்தின் பாதுகாப்புக்காக, மக்கள் நலனுக்காக முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்தை கூறியதற்கு காரணம், இந்த நாய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எங்கள் ஊரில் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருக்கிறது, எங்கள் ஊரில் அதிகமாக இருக்கிறது. சாலையில் செல்கின்ற குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்களை துரத்துகிறது. வாகனத்திற்கு இடையிலே குறுக்க வருகிறது, அதனால் பல பேர் கீழே விழுகிறார்கள், பலத்த காயமுறுகிறார்கள் என்ற செய்தியெல்லாம் எங்கோ ஒரு இடத்திலே பத்திரிகை செய்திகளாக வந்த அந்த நிலைகள் மாறி இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை ஆக்கிரமித்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இப்பொழுதாவது இதற்கு ஒரு தீர்வு வருமா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ ரமலானுடைய காலம். காயல்பட்டினத்திலே ரமலான் வருவதற்கு முன்பாக 2 விஷயங்களை முன்னிலைப்படுத்தி போராட்டம் செய்யப்பட்டது. உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ரமலான் மாதத்துக்கு முன்னாடி 2 விஷயத்தை முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டு ஜும்மாவினுடைய மேடையிலே இதை பற்றி அறிவிப்பு செய்ய வேண்டும், தகவல் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தார்கள். எல்லா பள்ளிகளிலும் ஹதீப்கள் மூலமாக அந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. முதல் அறிவிப்பிலே பெரிய மாற்றங்கள் இல்லை, கொஞ்சம் தொய்வும் சோர்வும், உடனடியாக பதில் கொடுக்காத நிலையும் ஏற்பட்டது. அடுத்த அறிவிப்பு ஒரு பலத்த போராட்டமாக உருவாகும் என்ற நிலை வந்தவுடன் எந்த கோரிக்கையை முன்வைக்கப்பட்டதோ அதை செவிசாய்க்கப்பட்டது என்று காயல்பட்டின மக்கள் தெரிந்திருப்பார்கள். அது என்ன செய்தி? தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.